ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்ட் 20 அதான் கைஸ் பார்க்க போகிறோம். வெல்வாள்னு பேசாமல் சாப்டர்கள் போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட அந்த பிளட் பாய்சன் நிறைஞ்ச அந்த ஈட்டி வச்சு அந்த ஸ்னேக்கை வந்து குத்திட்டு இருப்பாங்க கைஸ், ஒரு ஸ்கெல்டன் மூலமாக ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து சீனங்கட்டை அதே ஸ்னேக் வந்து வேற ஒரு இடத்துக்கும் ஹீரோ வந்து அந்த ஸ்னேக் மேலே இருந்துட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கெல்டன் கூட வந்து கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற சுற்றி ஈட்டி வந்து நட்டி வச்சுருப்பார் கைஸ். ஏன்னா அவர்கிட்ட கையில் வந்து அந்தளவுக்கு ஈட்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதில் பூராமே பிளட் பாய்சன் வந்து தடவி இருக்கும். அந்த ஈட்டி வந்து ஹீரோ அந்த ஸ்கெல்டன் யூஸ் பண்ணி அங்கேருந்து அவர் அந்த ஸ்னேக் இருக்கிற தூரத்துக்கு வந்து த்ரோ பண்ணுவார். இப்போ அந்த ஸ்கெல்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்கெல்டனுக்கு அதுக்கிட்ட கனெக்ட் பண்ணி அந்த ஈட்டி வச்சு இப்படி குத்தி அதே பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஈட்டி மூலமாக குத்துறது மூலம் வந்து அந்த ஸ்னேக்குக்கு வந்து பிளட் பாய்சன் வந்து பரவிட்டு இருக்குங்க கைஸ். அதுக்கப்புறம் அந்த நீடில் ஸ்னேக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் ஒரு பேனிக்கில் வந்து அங்கேருந்து வேகமாக போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது ஹீரோ போக நிறைய பிளட் பாய்சன் கலந்து ஈட்டியை வந்து அது மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு தெரியுது, அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்னேக் ஃபுல்லாக வந்து பிளட் பாய்சன் வந்து பரவிட்டுருக்கு. இது மூலமாக அதோட பாய்சன் ரெசிஸ்டிங் அந்த ஸ்கில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கூடி சீக்கிரத்தில் வந்து இது வந்து லைஃப் ஃபுல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்னேக் வந்துட்டு இந்த பேனிக்லேருந்து இந்த ஸ்கெல்டன் கிட்ட தப்பிக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு வேறு திசையை நோக்கி ஓடிட்டுருக்குங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கெல்டன்ட்டு நீ தப்பிச்சு ஓடுறியா அப்படின்னு ஹீரோ தான் அந்த ஸ்கெல்டன் வந்து கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். ஓடு எவ்வளோ தூரம் ஓடுவின்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லும்போது அந்த ஸ்னேக் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. ஆனால் அதுக்கு ஏற்கனவே அந்த ஜின்னா வந்து அந்த இடத்துல வந்து பொணங்களை வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பான். இந்த பாம்பு கரெக்டாக அந்த பணத்துக்கிட்ட போகும்போது ஹீரோ வந்து அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி டெட் பாடி மூலமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது மூலமாக ஹீரோ யூஸ் பண்ணும்போது அந்த மூஞ்சியே வந்து லைட்டாக எல்லாமே டேமேஜ் ஆகுது அந்த நீடில் ஸ்னேக்கு. அந்த நீடில் ஸ்னேக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் அந்த நீடில் ஸ்னேக் வந்துட்டு இந்த பக்கம் போனால் நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நம்ம ஆப்போசிட் டேரக்ஷனில் போகலான்ட்டு ஆப்போசிட் டேரக்ஷன் போகும்போது ஹீரோ வந்துட்டு நீ எந்த டேரக்ஷனில் போனாலும் சரி எல்லா இடத்துலையும் ஏற்கனவே நான் ட்ராப் செட் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தா நிறைய பணங்கள் இருக்கும். அப்படி அந்த பாம்பு அது பக்கத்தாடி போனோன்னுமே ஹீரோ வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறார். நல்லா அந்த ஜீனி வெடியில் ரசம் அது மாதிரி வந்துட்டு பட்டன்னு வெடிக்குது. இது இருந்துட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்து அதே சமயத்தில் ஹீரோ வந்து இந்த பிளட் பாய்ஸ் ஒரு கொடுத்தங்காட்டி அதுலேயும் வந்து இதுக்கு வந்து லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஹெச்பி. இப்போது இதோடையே வந்து சீனங்கட்டை வேறு இடத்துல காட்டுறாங்க. அதாவது கேட்டுக்கு வெளியில் இந்த மொட்டையும் கில்லில் காட்டுறாங்க. அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு இந்த மாதிரி ஃபினாக்ஸ் கில்டு வந்து போன 6th ஃப்ளோரை கிளியர் பண்ண போன டஞ்சன் வந்து ஃபெயில் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸில் வந்துட்டு இருக்குங்க கைஸ். அப்புறம் அந்த மொட்டையும் இருந்துட்டு இந்த கில்டு வந்து ஃபெயில் ஆயிடுச்சா, இதோட எத்தனை தடவை இது ஃபெயில் ஆகுது, இதுக்கு ஏதோ ஃபிஷியாக இருக்குது, இது என்னென்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக்ரட்டரி வந்து கம்ப்யூட்டரில் நோண்டிகிட்டு இருப்பேன். அந்த மொட்டை வந்துட்டு அந்த அதாவது அந்த செக்ரட்டரி கிட்ட போய் செக்ரட்டரி லீ அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து கூடி சீக்கிரத்தில் அந்த அவனுக்கு கிளியர் பண்ணிட்டு வந்துடுவானுங்க, நீ இந்த மாதிரி ஒரு காரை வந்து அனுப்பிச்சி வை, ஏன்னா அவனோட ஐடென்டிட்டிஸ் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, அவனுக்கு வந்து ரஷ்யன் அந்த இதில் தான் போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்ரட்டரி இருந்துட்டு ஓகே சார், ஆனால் அவங்க வந்து ஸ்பெஷலாக ரஷ்யன்லேருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காமிச்சிக்கோன்னா நம்ம இருக்கிறதுலே வந்து ஒரு ஹை அத்தாரிட்டியான ஒரு காரை தான் வந்து நம்ம வாடகைக்கு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை இருந்துட்டு என்னது நானே வாயை கொடுத்து மாட்டிட்டேன் போலையே, அது எவ்வளோ காசு செலவாகுன்ட்டு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு செக்ரட்டரி இருங்க அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரி அவன் அந்த லீ இருந்துட்டு சொல்லுங்கள் சார், இப்போ வந்து அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக நிறைய தான் காஸ்ட் ஆகும், ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணால் தான் வந்து அவங்களோட ஐடென்டிட்டிஸ் வந்து மற்ற கில்டு யாருமே நோண்டாமல் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி வந்து போயிடுவான் அதை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு. அப்புறம் சீனை மறுபடியும் அங்கே கட்டி அந்த டென்ஷனுக்குள்ளேயே போகுது கைஸ். இந்த சீனில் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து அந்த பாம்பை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது தூரத்தில் வந்து இந்த ஜின்னா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு என்ன இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குதா, ஆனால் இவன் வந்து தனியாலாம் வந்து அந்த நீடில் ஸ்னேக் வந்து எதிர்த்து பக்கத்தாடி சண்டை போட்டிருக்கான், இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பாம்புக்கு வந்து நிறைய லைஃப் வந்து ஹெச்பி வந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்கெல்டன் வந்து அது வந்து அந்த வில்ல விட்டு அட்டாக் பண்ணும்போது இது இருந்துட்டு பார்த்துட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு நீ என்ன ரெசிஸ்ட் பண்ணாலும் வந்து இப்போ வேலையாகாது, ஏன்னா வந்து உன்னோட உடம்புல பூரா வந்து பாய்சன் பரவிட்டு இருக்குது,
இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கைஸ். இப்போ அங்கே சீனங்கட்டையும் அதே டஞ்சனில் வந்து அந்த ஸ்பெக்ஸ் போட்ட அந்த ஹோலி நைட்டோட கில்டு அந்த சேர்ந்த ஏஜென்ட் வந்து அங்கே ஓடி வந்துட்டுருப்பான். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு என்னால் வந்து இது நம்பவே முடியல, அவன் வந்து தனியாக சண்டை போட்டுருக்கானா, நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்தோட பிளேயருமே வந்து எங்கள் கூட அலைன்ஸ் வைக்கிற மாதிரியும் மற்றபடி எங்களுக்கு கீழே வர மாதிரியும் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இவன் எப்படி, இவனுக்கு யாருன்னே தெரில, இவனுக்கு ஊர் பேரே தெரியாத ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சண்டை கட்டிகிட்டு இருக்கான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமாக போய் அவன் கொல்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்னேக்கை வந்து நான் கொல்லணும், அப்போ தான் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு வரும், இல்லைனா வந்து அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீக்கிரமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டை ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு உன் கதை இப்போ முடிய போகுது, எனிவே தேங்க்ஸ், உன்னால் தான் வந்து எனக்கு இந்த பேர் புகழும் வந்து கிடைக்க போகுது, உன்னால் வந்து நான் நிறைய லெவலப் பார்க்க போகிறேன், நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணால் உங்க கூட ஃபைட் பண்ண வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அங்கேயே வந்து அந்த நீடில் ஸ்னேக் வந்து டெட் ஆகிடுது கைஸ் ஹீரோவோட பாய்சன் மூலமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போகுது, இந்த மாதிரி வந்து நீடில் ஸ்னேக்கை வந்து கொண்டுட்டாங்க, அதனால் இந்த டஞ்சன் வந்து கிளியர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லோரும் வந்துட்டு என்னது டஞ்சன் கிளியர் ஆகிருச்சா, எப்படிப்பா அது கிளியர் ஆச்சு, நம்ம எல்லாருமே இங்கே இருக்கமே, ஒரு வேளை சரி எப்படி எது என்னமோ நாம் வந்து இப்போது ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இல்லாமல் நம்ம வந்து இப்போ திரும்ப நம்ம வெளியில் போக போகிறோம், இது நினச்சாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்க யாருமே உயிரோடு திரும்பல அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போது அந்த ஸ்பெக்ஸ் போட்டு ஓட்டு வந்துட்டுருப்பானுங்கள அங்கே வந்து ஜின்னாவும் அங்கே நின்றுட்டுருப்பான். ஜின்னா அங்கே நின்றுட்டு ரஷ்யன் மொழியில் பேசிகிட்டு இருப்பான், இங்கே வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கில்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு எப்பா நாங்கள் வந்து உங்கள் கூட சண்டை கட்ட வரலப்பா, ஏப்பா இங்கே எவனாவது ரஷ்யன் மொழி தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே கொரியன்காரனுக்கு தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்பெக்ஸ் போட்டை வந்துட்டு ரஷ்யன் மொழியில் பேசுகிறான், ஹே படி நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் கூட சண்டை கட்ட வரல, நாங்கள் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தான் அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி நீடில் ஸ்னேக் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து ஷாக்கில் இருப்பாங்க. அந்த ஜின்னா அவனுமே ஷாக்கில் இருப்பான். அப்படி ஷாக்கில் இருக்கும்போது இவன் வந்துட்டு போக ட்ரை பண்ணும்போது எங்கேயும் போகிறேன், நான் வந்து உனக்கு போகிறக்கு பர்மிஷனே கொடுக்க சொல்லிட்டு அங்கே நெக்ரோமேன் அந்த எலும்புகள்லாம் நின்றுருக்கும். இவன் வந்து பார்த்துட்டு என்னது நெக்ரோமேன்சர் ஸ்கில்லா, இந்த ஸ்கில் எவன்டா இது இங்கே வந்து இந்த மாதிரி வேலைத்தனத்தை பார்த்து விட்டுட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு எல்லாருமே இப்போது திரும்ப வந்து அந்த நீடில் ஸ்னேக் பார்க்க கவனம் போக இப்போ எல்லாருமே வந்து இப்போ அந்த சைடு பாட்டுருக்கும். இந்த ஸ்பெக்ஸ் போட்ட வந்துட்டு நான் குறைஞ்ச பார்த்தா அவனோட மூஞ்சியாவது நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேகமாக ஓட போக ஜின்னா வந்து கழுத்தா மாட்டிலே போட்டு நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் அப்படியே தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை, என்னை ஏன்டா பார்க்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது நான் சொன்னது உனக்கு புரியலையா, நான் இங்கே யாரையுமே உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லி அவன் ரஷ்யன் மொழியில் பேசிகிட்டு இருப்பான். இப்போ சீனாங்கிட்ட ஹீரோ கிட்ட போகுது. ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்னேக்கு கொண்ட மூலமாக வந்து எனக்கு நிறைய லெவலப் கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து 20% ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு 3 ஸ்டேட்டஸ் பாயிண்ட் கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை கொன்னதுக்கு முக்கியமான ரீசன் வேறு ஒன்று தான், அது இந்த ஸ்னேக் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்னேக்கை வந்து ஸ்கெல்டன் சோல்ஜராக வந்து சமன் பண்ணுவார் கைஸ். அப்படி சமன் பண்ணும்போது அதுக்கிட்ட வந்து ஒரு ஆர்பு மாதிரி அதை உடம்புல வந்து கிடைக்கும். ஆனால் ஹீரோ வந்து ஸ்கில் அந்த நெக்ரோமன்சர் ஸ்கில்லில் வந்து லெவல் கம்மியாகிறங்காட்டி வந்து அது ஃபெயில்டு ஆயிரும். ஆனால் ஹீரோ வந்து எதிர்பார்த்தது தான் அந்த ஸ்கெல்டன் சோல்ஜர் கிடையாது, அவர் வந்து அந்த ஸ்னேக் கட்டிருக்கிற ஒரு மேஜிக் ஆர்பு, அது ஒரு லெஜெண்டரி ஐட்டம், அது யூஸ் பண்ணுறதுனால மானா வந்து +50 கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் மானா ரெக்கவரி வந்து 200% ரேட்டில் கிடைக்கும். இதை தான் ஹீரோ எதிர்பார்த்துருப்பார். இப்போ நினச்ச மாதிரி ஹீரோவுக்குமே இது கிடச்சிருங்க கைஸ். இப்போ சீனாங்காட்டி வெளியில் அந்த டஞ்சனுக்கு அத்தாரிட்டி ஆக்கிற அந்த 2 பேரும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்பா என்னப்பா நீ சொல்கிற, என்ன நினைக்கிற, இவனுக்கெல்லாம் முடிச்சுட்டு வருவான்ல நினைக்கிறேன், இல்லைப்பா இவனோட கதையுமே முடிஞ்சிடும், ஏன்னா அதுக்கு முன்னாடி போன எவனுமே வந்து அந்த சீக்கிரத்தில் திரும்பினது கிடையாது, ஆனால் இப்போ வந்து இவங்களாம் ஃபேமஸான கில்டாச்சு, சரி எது எப்படியோ நம்ம டக்குன்னு இங்கே முடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டஞ்சன் கிட்டல ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும் போது எல்லாம் இருந்துட்டு எப்பா டஞ்சன் கிளியர் ஆகிடுச்சுப்பான்னு சொல்லும் போது இந்த ஏஜென்ட்டெல்லாம் வந்து ஓடி வருவானுங்க. ஓடி வந்துருக்கும் போது எந்த டஞ்சன் கிளியரா, யார்ப்பா கிளியர் பண்ணுது, யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவனை கதை போட்டுருக்க. அங்கே அந்த கண்ணாடி போட்ட ஏஜென்ட் இருந்துட்டு, டேய் இங்கே ரஷ்யன்காரனுக்கு இருக்கானுங்க பாரு, அவனுக்கு இங்கே வந்திருக்கானுங்க, இங்கே ரஷ்யன்காரன் எவனாக இருந்தாலும் சரி அவனை இங்கேருந்து போக விடாதீங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி போது அங்கே ஹீரோவும் அந்த ஜின்னாவும் போயிட்டுருப்பாங்க. அவங்கள பாட்டு தான் அங்கே போயிட்டுருக்காங்க இப்போ ரஷ்யன்காரனுங்க,
அப்படின்னு சொல்லி அவங்க காட்டும்போது எல்லாருமே வந்து இப்போ அந்த பக்கம் திரும்பாங்க, ஓ இவங்க தான் வந்து டஞ்சன் கிளியர் பண்ணாங்களா, பரவாயில்லையாப்பா, இவனுக்கு ரஷ்யன்லேருந்து வந்திருக்காங்க, ஆனால் நான் வந்து இவ்வளோ ஃபேமஸான ஒரு பிளேயரை பற்றி கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எல்லாருமே எல்லா ப்ரெஸ்ஸு அங்கே ஆடியன்ஸ் எல்லா பீப்பாவோட அந்த பார்வையுமே ஹீரோ பக்கம் திரும்புது, அதாவது இந்த ஹீரோ ஜின்னா பக்கம். அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லும்போது அந்த செக்ரட்டரி லீ வந்து ஒரு 2 எடுத்துருப்பார் இல்லை, அந்த கார் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு பிக்கப் பண்ணுது, 2 பேருமே அதில் ஏறி போகிறாங்க. போனோடனே வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த காரை பார்த்துட்டு, இந்த கார் நம்பர் பிளேட் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம நோண்டக்கூடாது, இவனுக்கு நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் நோபல் அந்த பிளட் லைனை சேர்ந்தவங்க என்னென்னு தெரில, ஆனால் இதில் இந்த மாதிரி கார் வச்சுக்கிறவனுக்கு யாரையுமே நோண்டக்கூடாது, இது ஒரு ப்ரைவேட் நம்பர் மாதிரி, இதை வந்து ட்ராக்கிங் பண்ணவும் முடியும்னு சொல்லிட்டு அந்த கார் ஃபுல்லாமே 00 தான் இருக்குது நம்பர் பிளேட்டு. இப்போ அவனுக்கு போயிடுவானுங்க. அப்போது சீனங்கட்டை ஹீரோ வந்து அந்த காருக்குள்ளே வந்து அந்த ஜின்னாவும் ஹீரோவும் அந்த மாஸ்க் கழட்டி கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த ஆப் எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு, எப்பா அந்த ஆர்பிக்கு என்னப்பா ஸ்பெஷலிட்டி, உனக்கு சொல்லணும்னா சொல்லி இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கார் இடத்துல நின்றுட்டு, சரி அது அப்புறமே நான் சொல்கிறேன், இப்போதைக்கு அந்த கார்லேருந்து இறங்கி இந்த காருக்கு வாடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 பேருமே அந்த காரில் இறங்கி போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த மொட்டையும் கூப்பிட்டு, ஏ கிம் கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து நான் சொன்னதோடவே என்னோடய எக்ஸ்பெக்டேஷனையே விடையே நீ வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த டஞ்சன் கிளியர் பண்ணிட்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை வந்துட்டு, சரிப்பா நீ வந்து அந்த ஈஷாக் அந்த ரஷ்யனோட ஐடென்டிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ இனி வர டஞ்சனில் வந்து ஃபேமஸான டஞ்சன் உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி காட்டாமல் இந்த மாதிரி ஃபேக் ஐடென்டிட்டி வச்சு நீ போய் எல்லா டஞ்சனையும் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, நானும் இதை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வெல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெல் இதோடய வந்து இந்த பார்ட் முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.